Hello there. General Kiruma. ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆடின கேம். ஏன்னா நான் மோஸ்ட்லி ஒரு கேம் ஆடினா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபன் பண்ணி தான் இருப்பேன். பட் இந்த கேம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தேன் இந்த கேம் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும். ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஹேலோனா என்னென்னு பார்த்துருவோம். இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்கய்யா. மொத்தம் ஹேலோன்னு இருக்க வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்குது. ஒரு ஹேலோ வந்து ஜெர்மனில் ஹலோன்னு அர்த்தம். அண்ட் ரெண்டாவது ஹேலோக்கு மீனிங், இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானிகளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியல தலைக்கு பின்னாடி, அதுக்கு பேர் ஹேலோ ரிங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இல்லை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைக்கு பின்னாடி வந்து ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், அதுதான் ஹேலோ. அது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த கேமில் ஹேலோன்றது குறிப்பிட்டது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு, ஒரு ரிங் மாதிரி இருக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு, ஏலியன்ஸை கட்டியிருப்பாங்க அந்த வேர்ல்டை, அதை தான் இங்கே வந்து ஹேலோன்னு குறிப்பிட்றாங்க. ஹேலோன்னு இருக்க வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்க ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் இருக்கிறது ஹேலோ ஃப்ரான்ச்சைஸில் இருக்க ஒரு 6 கேமை தனித்தனியாக இருக்கிறத எடுத்து ஒன்றா ஒரே லான்ச்சருக்குள்ளே போட்டு எடுத்தது தான் இந்த ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன். இந்த மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த ஹேலோ எம்சிசி, அதான் இந்த மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் தான் எம்சிசின்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிசியில் என்னெல்லாம் இருக்குன்னா ஹேலோ காம்பேக்ட் எவால்வ்டு, ஹேலோ 2, ஹேலோ 3, ஹேலோ ஓடிஎஸ்டி, ஹேலோ ரீச் அண்ட் ஹேலோ 4, மொத்தம் இந்த 6 கேம் தான் இந்த மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நீங்கள் மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் ஒன்று வாங்கின போதும் உங்களுக்கு அதுக்குள்ளே 6 கேம்ஸ் வந்துடுது. இந்த ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் ரிலீஸ் ஆனது 2014, லிட்ரலி 12 வருஷம் பழைய கேம். பட் இப்போ விளையாடும் போது இதோட கிராஃபிக்ஸ், கேம் பிளே, ஸ்டோரின்னு எல்லாமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது புதுசாக இருக்குது. அண்ட் இந்த கேம் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் 6 கேமை ஒன்றா கொடுத்ததுனால நான் வந்து ஸ்டோரி வந்து பேசிக்காக ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த 6 கேமையும் ப்ளே பண்ணி இதோட ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டோரி என்னென்னா மனுஷங்களுக்கும் கவர்னன்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஏலியன் ரேசஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு சண்டை தான் இது. இந்த சண்டை ஏன் நடக்குதுன்னா இந்த மனுஷங்க வந்து கவர்னன்ட் அந்த ஸ்பீஷியஸில் இருக்க கடவுளை பற்றி அதை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் இந்த வாரே நடக்குது. இந்த லோர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வீடியோ பாருங்கள். இல்லைனா வந்து இதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் வந்து குட்டி குட்டி கேம்ஸ், இந்த 2.5D இந்த கிளிக் பேஸ்டு கேம்லாம், அதில் தான் வந்து இதோட ஸ்டோரியை வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ஃபுல் லோரியும் இந்த ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனில் வந்து அந்த பேசிக் ஸ்டோரி ப்ளஸ் அதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 5 கேமுமே இந்த வாரை பற்றி தான் இருக்கும். ஹேலோ 4 இது மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாஸ்டர் சீஃப் அண்டு கொர்டானான்னு சொல்லி ஒரு ஏ இருக்கும் அவர் கூட, அவங்க 2 பேருக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு தான் இந்த ஹேலோ 4 காட்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஹேலோ 1 தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ஹேலோ சீரீஸில் வந்த கேம். 2001 ரிலீஸ் ஆனது, அதாவது கரெக்டாக 26 வருஷம் ஆச்சு. பட் ஹேலோ வார்ஸ் 1 இருக்குது, அதுதான் ஹேலோ 1க்கு முன்னாடி நடக்கிறது. ஹேலோ 1க்கு முன்னாடி ரீச் நடந்துச்சு, அந்த ரீச்சுக்கு முன்னாடி நடக்கிறது தான் இந்த ஹேலோ வார்ஸ் 1. பட் இந்த ஹேலோ வார்ஸ் ரிலீஸ் ஆன டைம் வந்து எதுனா 2009. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ரிலீஸ் ஆர்டர் படி வந்தால் நிறைய குழப்பமாகவும், டைம்லைன் படி வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அண்ட் சைடுன்னு ஒருத்தர் வந்து அதோட டைம்லைன் வீடியோ போட்டிருப்பாரு, ஹேலோ ஃப்ரான்ச்சைஸோட டைம்லைன் வீடியோ. அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது முன்னே வருது எது பின்ன வருதுன்னு தெரியும். மோஸ்ட்லி நீங்கள் ஹேலோ வார் 1, 2லாம் வந்து விளையாடணும்னு அவசியம் இருக்காது, வேணும்னா விளையாடுங்க. பட் மோஸ்ட்லி மெயின் எதுனா இந்த மாஸ்டர் சீஃப் இருக்கிறது தான். கிராஃபிக்ஸ் ஓவராலாக இதில் வர எல்லா கேமோட கிராஃபிக்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லா கேமுமே எக்ஸப்ட் 2 கேம்ஸை தவிர மற்ற எல்லா கேமுமே வந்து இந்த PS3 PS4 ஏரால வந்தது. ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருந்து அதுக்கப்புறம் வந்தது. ஸோ நான் எந்த கான்சோல் ஏறான்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். என்னடா 2001 வந்த கேம்னு சொல்கிறேன், அப்போ கிராஃபிக்ஸ் என்ன ரொம்ப கேவலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஆக்சுவலி ஹேலோ 1 and 2 இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆனிவர்சரி எடிஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஆனிவர்சரி எடிஷனில் ஹேலோ 1 and 2 2 கேம்ஸுமே வந்து கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி கேம் பிளே மெக்கானிக்ஸ்லாம் ஒன்று தான், பட் அதோட கிராஃபிக்ஸ் மட்டும் பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஹேலோ 2 முக்கியமாக சொல்லி ஆகணும். கிராஃபிக் வைஸாகவும் சரி கட்சின் வைஸாகவும் சரி பிரித்து மேய்ச்சிட்டாங்க. ஏன்னா ஹேலோ 2வோட கட்சின் இந்த ஆனிவர்சரி எடிஷன் கட்சின்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சினிமா அதை மூவி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபுல் பவரும் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க ஹேலோ 2ல். கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போது பிசியோட ரெக்குவயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா இந்த கேம் நான் சொன்ன மாதிரி ஹேலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் வந்தது 2014. ஸோ உங்ககிட்ட லோ எண்ட் ஆர் ஒரு டீசெண்டான ஸ்பெக் இருக்க பிசி இருந்தாலே போதும், இதில் இருக்க 6 கேம்ஸுமே சூப்பராக ரன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒன்றாச்சு இன் ஹை கிராஃபிக்ஸில். எனக்கு லேக் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேலோ
டூவில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. அப்போ மட்டும் நான் நார்மல் கிராஃபிக்ஸ் மாற்றிக்கிட்டேன். இதில் வந்து உங்களால் வந்து கிராஃபிக்ஸு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரிஜினல் டூ இந்த மாதிரி என்ஹான்ஸ்டுன்னு நீங்கள் டேப் அழுத்தினீங்கன்னா கீபோர்டில் அந்த கிராஃபிக் வந்து ராப்பிடாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஹாலோ டூ ப்ளே பண்ணும்போது நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க டேப் பட்டன். ஏன்னா உங்கள் பிசிக்கு வந்து இந்த புது கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ்டு கிராஃபிக்ஸ் வந்து செட் ஆச்சுன்னா பரவாயில்ல. இல்லை ரொம்ப தாங்க முடியலன்னா நீங்கள் ஒரிஜினலுக்கே மாறினா ஹாலோ டூவோட ஒரிஜினல் கிராஃபிக்ஸ் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, நல்லாவே இருக்கும். மற்றபடி நான் சொன்ன இந்த மீதி கேம்ஸ் இந்த ரீச் 3 ஓடிஎஸ்டி அண்ட் 4 இந்த 4 கேமே வந்து எக்ஸ்பாக்ஸ் 360 அதாவது PS3 ஏராவில் வந்த கேம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாகவும் உங்கள் கம்ப்யூட்டர் ரன் ஆகிடும். ஏன்னா கேம் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஃப்ளாலஸாக ரன் ஆகும். எல்லா கிராஃபிக்ஸும் நான் ஹையில் வச்சு எனக்கு ஒழுங்காக இருந்துச்சு. ஏன் பிசி ஸ்பெக் என்னன்னா இன்டெல் i3 ஜென்ரேஷன் RX 550 கிராஃபிக்ஸ் கார்டு 8GB RAM விண்டோஸ் 10 தான் இதை ப்ளே பண்ணுது. கேம் பிளே இந்த கேமோட கேம் பிளே எப்படி இருக்குன்னா அது வந்து பிளேயர்ஸை பொறுத்து மாறும். ஏன்னா இந்த கேமோட கேம் பிளே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான். ப்ளஸ் இதில் வந்து மொத்தம் 6 கேம் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது போன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஹாலோ ரீச் முடிச்சுட்டு டேரெக்டாக ஹாலோ ஒன்றுக்கு போனேன். எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரே கேம் திருப்பி விளையாடும் போது ஒரு சலிப்பு வரலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு மொத்த கேமையும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இதோட கேம் பிளே மெக்கானிக்ஸ்லாம் குறை எதுவும் இல்லை. மேபி அதை ஆடுறவங்களை பொறுத்து மாறும். இதுலேயும் என்ன கேட்டிங்கன்னா இந்த 6 கேமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஹாலோ 3. ஏன்னா ஹாலோ 3 எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரே நாள் அந்த கேமை முடித்தேன். 10 மணிக்கு உட்காந்தேன், 7-8 மணிக்கெலாம் அந்த கேம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் டோட்டலாக. அண்ட் இந்த கேமில் வந்து மல்டிப்ளேயர் இன்னி வரைக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் மல்டிப்ளேயர் அதில் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பட் கூகுளில் கேட்டதுக்கு வந்து இதோட மல்டிப்ளேயர் இன்னும் ஒர்க்கில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாங்கியிருந்தாங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் மல்டிப்ளேயர் ப்ளே ஆர்டர் ஆர் டைம் லைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனில் மொத்தம் 6 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் டைம் லைன் படி ஆடினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இதில் இருக்குது அவங்களே வந்து ஒரு ஆர்டர் தான் தந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரீச் 1, 2, 3 அப்புறம் ஹாலோ 3 ஓடிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஹாலோ 4 கடைசியாக 6வது கேமாக இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிறத அதே ஆர்டர் ப்ளே பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்ச ஒரு ஸ்டோரி. இதில் என்னென்னா ஹாலோ 3 ஓடிஎஸ்டி மட்டும் அப்படியே பேரலல் டைம் நடக்கும் ஹாலோ 2க்கு. ஸோ நீங்கள் வந்து ஹாலோ 3 ஓடிஎஸ்டி வந்து 3 விளையாடிட்டு ப்ளே பண்ணாலும் ஓகே, இல்லை ஹாலோ 2 முடிச்சுட்டு ஓடிஎஸ்டி ப்ளே பண்ணாலும் ஓகே. இது ரெண்டுத்துக்குமே வந்து அது செட் ஆகிடும். அண்ட் இந்த கேமில் வந்து ஹாலோ ரீச் டு ஹாலோ 3 ஓடிஎஸ்டி மொத்தம் இந்த 5 கேமே வந்து பஞ்சின்ட்ருக்கு ஸ்டுடியோ தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஹாலோ 4 மட்டும் 343 இண்டஸ்ட்ரின்னு இருக்கவங்க வந்து டெவலப் பண்ணுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு கேம் பிளே ஸ்டைலில் ஹாலோ 4 மட்டும் கொஞ்சம் துண்டாக தனியாக தெரியும். ஏன்னா ஹாலோ ரீச்லேருந்து ஹாலோ 3 ஓடிஎஸ்டி வரைக்கும் ஒரு கிளாசிக்கான கண்ட்ரோலில் தான் போகும். பட் ஹாலோ 4 தான் வந்து நீங்கள் வந்து புதுசாக சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது நல்லா தான் இருக்கும், எனக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் அது பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னோடய பர்சனல் சஜஷன் ஃபார் திஸ் கேம் என்னென்னா நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா மொத்தம் முடிச்சிருங்க. ஐ மீன் இப்போது நீங்கள் ரீச் ஆரம்பிச்சிங்கன்னா ஹாலோ 4 வரைக்கும் அப்படியே ஒரே ஃப்ளோவில் போயிடுங்க, நடுவில் எந்த கேமும் ஷிஃப்ட் ஆகாமல். ஏன்னா அப்போ வந்து உங்களால் இந்த கேம் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்டோரியோட டெப்த்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹாலோ 3 வரைக்கும் அந்த வாரம் முடிச்சுட்டு ஹாலோ 4 வந்து நான் சொன்ன மாதிரியே மாஸ்டர் சீஃப்க்கும் கொர்டானாக்கும் நடுவில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இது காட்டும். அதோட எண்டிங் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஹோல்சமாக இருந்துச்சுங்க. ஹோல்சமாக இருக்கிறத விட ஒரு மாதிரி எனக்கு அது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதே வைப்பில் ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சிருங்க, பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஹாலோ 4ஓட எண்டிங் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதோட எண்டிங் வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நீங்களே போய் விளையாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கன்க்ளூஷன், ஹாலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷன் இந்த கேம் ஸ்டீமில் 3349, அதாவது இப்போ நான் இதை பேசுகிற டேட் என்னென்னா 29 மார்ச் 2026. இன்னைக்கு இதோட வேலை வந்து 3349. நான் ஏன் ஸ்டார்டிங்கில் இந்த கேம் ஒரு பெஸ்ட் டீல்னு சொன்னேன்னா, இப்போ ஹாலோ 1, ஹாலோ 2, ஹாலோ 3, ஹாலோ 4, ஹாலோ ரீச் அண்ட் ஓடிஎஸ்டி நான் சொன்ன இந்த 6 கேமே வந்து தனித்தனியாக ஸ்டீம்லையும் இருக்குது. பட் ஒன்னொன்றுமே வந்து கொள்ள விலையில் இருக்குது. ஹாலோ 1 830, ஹாலோ 2 830, ஹாலோ 3 830, 4 830, ரீச் 830. விலை கம்மியாக இருக்குது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ ஓடிஎஸ்டி தான் வந்து 419 அதாவது 420 வந்து தந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4500 மேலே வருது. பட் நீங்கள் வந்து ஹாலோ மாஸ்டர் சீஃப் கலெக்ஷனுக்கு 3350 அந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கேம்ஸுமே கிடச்சிருது. ஒரு எப்படி சொல்கிறது 1000 வந்து கொஞ்சம் கம்மியாகுது உங்களுக்கு ரேட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது. ஒரு வேளை உங்களுக்கு புதுசாக அதை ட்ரை பண்ண தோணுச்சுன்னா, உங்கள்கிட்ட டைம் அண்ட் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேம் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களால் என்ன வழி முடியுமோ அந்த வழியை ட்ரை பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாலோவில் பல கேம்ஸ் இருந்தாலும் இதில் வந்து வெறும் அந்த 6 கேம்ஸ் தான் இருக்குது. நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஹாலோ 4க்கு சீக்குவலாக ஹாலோ 5ம் இருக்குது, 6ம் இருக்குது. 6 வந்து 2021 தான் வந்திருக்கு. ஹாலோ 5 வந்து 2015 வந்தது. அதாவது இப்போ கரெக்டாக 10 வருஷம் ஆயிருக்கு. நான் நிறைய பேரோட ரிவ்யூ கேட்டவருக்கு என்னென்னா ஹாலோ 5 வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாராசமாக பண்ணிட்டாங்க ஸ்டோரின்னு தான் சொல்கிறாங்க.
ஹேலோ 6ஓட ஸ்டோரி பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் கேட்ட வரைக்கும், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது வரைக்கும். மற்றபடி நான் வந்து ஹேலோ 5ம் ப்ளே பண்ணதில்லை, 6ம் ப்ளே பண்ணதில்லை. ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன் 6, பட்டு என் கம்ப்யூட்டரால் வந்து ரன் பண்ண முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னால் ஹேலோ 6 ப்ளே பண்ண முடிஞ்சுன்னா ஹேலோ 6 இன்ஃபினைட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான். என் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் அதை வாங்கலாமா வேணான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.